Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. நான் குடியின் பிடியில் மாட்டி சின்ன பின்னமாகி என் வாழ்க்கை நாசமாகி வாழவே வழி இல்லாமல் என்னை ஒரு மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு மெசேஜ் கிடச்சி இந்த மாதிரி நீ உனக்கு வந்திருக்கிறது ஒரு நோயின்னு சொல்லி புரிய வச்சாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குவார்ட்டர் ஒரு பியரை வாங்கி ஒரு மூலையில் போய் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஒரு தீபாவளி டைமில் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் சாப்பிடும் போதோ அதில் 8 பேர் இன்னி வரையும் குடிச்சிட்ருக்குறாங்க. அதாவது மனதளவில் நான் ரொம்ப வீக்கான ஆள் சார். பிரச்சனைகளை அணுகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அந்த தைரியம் இல்லாதனால தான் எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஒரு பாட்டில் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறேன். எனக்கு குடித்தாதான் தைரியம் வரும், குடித்தாதான் வீரம் வரும், குடித்தாதான் என்னால் சாமர்த்தியமாக பேச முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இருந்தேன். ஸோ கடைசியில் எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாச்சு. நான் கோ எஜுகேஷனில் படித்தேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் நிறைய பெண் பசங்க வருவாங்க. வந்துட்டு நல்லா எங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்க. எல்லாருமே சகஜமாக பழகுவோம். கடைசியில் அவங்க முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆல்கஹால் குறிப்பிட்ட அளவு தான் டைஜஷனே ஆகும். மீதி எல்லாமே ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போகும். மூளையோட செயல்பாடுகள் மாறும் போதும் என்னோடய பார்வை மாறும் சார், என்னோடய பேச்சு மாறும், என்னோடய செய்கை மாறும், என்னோடய எண்ணங்கள் மாறும். அடுத்தது என்ன பண்ணலாம், காசு நானே வீட்டில் சம்பளம் வாங்கி கொடுத்துருப்பேன், அந்த காசை நானே திருடலான்னு சொல்லி. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த போதைன்ற ஒரு கோரப்பிடியில் சிக்கி பல பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. அந்த வகையில் அதே கோரப்பிடியில் சிக்கி ஒருத்தர் வாழ்க்கையில் சக்ஸஸாகவும் ஆயிருக்காங்க. அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வரோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க சார். சார், என் பேர் ரிச்சர்டு. நான் இந்த டீஅடிக்ஷன் சென்டரை ஒரு 17 ஆண்டுகள் நடத்திட்டு இருக்கிறேன். அதாவது வில்லிவாக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது, எனக்கு திருமலாயில் ஒரு சென்டர் இருக்குது. ஏன் இந்த சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, நான் குடியின் பிடியில் மாட்டி சின்ன பின்னமாகி என் வாழ்க்கை நாசமாகி வாழவே வழி இல்லாமல் என்னை ஒரு மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு மெசேஜ் கிடச்சி இந்த மாதிரி நீ உனக்கு வந்திருக்கிறது ஒரு நோயின்னு சொல்லி புரிய வச்சாங்க. புரிய வச்சு எனக்கு வெளியே வரும்போதோ நான் ஆக்சுவலாக வேறு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னை ஒரு தற்காத்துக்கணும், எனக்கு திருப்பி நான் ரிலாக்ஸ் ஆகிறேன், திருப்பி நான் குடிச்சிடுறேன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த மறுவாழ்வு மையத்தை எனக்காக நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆரம்பித்தது இன்றைக்கி பல ஆயிரம் குடும்பம் இந்த இடத்துல சிகிச்சை எடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. உங்களுக்காக ஆரம்பித்தது இன்றைக்கி சர்வீஸாக போய் முடிஞ்சிருக்கு. பல பேருக்கு அது நல்லதாகவும் போய் முடிஞ்சிருக்கு. சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் சார். இப்போ உங்களுக்கு ஏன் நீங்கள் போதைக்கு அடிமையானீங்க, எப்போ ஆனீங்க? பள்ளியிலே நீங்கள் அந்த குடிப்பழத்துக்கு அடிமையாட்டி தான் கேள்விப்பட்டேன். எதனால் அப்படி ஆச்சு சார்? சார், ஆக்சுவலாக யாருமே இந்த குடிக்க அடிமையாக போகிறன்றது முன்னாடியே தெரியாது சார். ஸோ எனக்கும் அதே தான். நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது, எனக்கும் அதே தான். நானும் குடிக்க அடிமையாக போகிறேன்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு பியர் ப்ளஷருக்காக நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு க்யூரியாசிட்டி, என்ன தான் இருக்குன்னு ஆர்வம், அதில் போய் பார்க்கணும். அந்த சைல்டுஹுட்லேருந்து அடலசன்ஸ்க்கு போகும்போதோ இந்த பருவ மாற்றம் அடையும் போதோ சில வேகம்லாம் வரும். ஸோ அந்த வேகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தான் போனேன். நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குவார்ட்டர் ஒரு பியரை வாங்கி ஒரு மூலையில் போய் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஒரு தீபாவளி டைமில் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் சாப்பிடும் போதோ அதில் 8 பேர் இன்னி வரையும் குடிச்சிட்டு இருக்கிறான் சார். இன்னி வரையும் குடிச்சிட்டு இருக்கோம். அளவா அவங்களும் இந்த போயிட்டு தான் வந்து நோ அவங்களாம் எந்த ரியாபுக்கும் போகல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அளவாக குடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவு தெரியுது, போதும்னு சொல்ல தெரியும். அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. எனக்கு அந்த தைரியம் இல்லை. எனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் பிடிச்சி போச்சு. அதை நாடி திரும்பி போக ஆரம்பித்தேன். நண்பர்களை விட்டு தனியாக குடிக்க ஆரம்பித்தேன். நான் தான் மதுவுக்கு அடிமையானேன். ஸோ அதுதான் என்னை மறுவாழ்வு மையத்துக்கு லீட் பண்ணிச்சேன். ஓகே சார். உங்களுக்கும் அப்படி என்ன தான் சார் வித்தியாசம்? ஏன் அந்த லெவலை தாண்டுறீங்க? ஸோ இதுதான் சார். அதாவது அவங்க நார்மல் பர்சன் சார், நான் நார்மல் கிடையாது. ஐ எம் அப்நார்மல். அதாவது மனதளவில் நான் ரொம்ப வீக்கான ஆள் சார். பிரச்சனைகளை அணுகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அந்த தைரியம் இல்லாதனால தான் எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஒரு பாட்டில் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறேன். எனக்கு குடித்தாதான் தைரியம் வரும், குடித்தாதான் வீரம் வரும், குடித்தாதான் என்னால் சாமர்த்தியமாக பேச முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இருந்தேன். ஸோ இது எதனாலன்னா, ஒரு ஜெனட்டிக்காக வர்றது, அடுத்தது குடும்ப சூழல், ஸோ குடும்பத்தோட பேக்ரவுண்டு இல்லை, இதில் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே நான் வீக்கான ஆள். இந்த வீக்கான ஆள் மேலே ப்ரெஷர் வைக்கும் போது என்ன ஆகும்னா, எனக்கு சில விஷயம்லாம் ஏற்றுக்கிற மனநிலைமை என்கிட்ட இல்லை சார். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. சிலதை அக்செப்ட் பண்ணிக்கவே என்னால் முடியல. ஸோ இந்த ஒரு பிரச்சனையால் தான் நான் மதுவுக்கு அடிமையானேன். அதை உங்கள் பெற்றோர்கள் அப்போவே கண்டிக்கலையா சார் உங்களை? சார், அதுதான் சொல்கிறேன். இப்போ எல்லா ஃபேமிலியும் ஒரே மாதிரி கிடையாது சார். எல்லா ஃபேமிலியும் அப்பா அம்மா நல்லா பிள்ளைங்களை வளர்க்கணுன்னு தான். எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா தான் வளர்த்தாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க.
எந்த குழந்தைக்கு செல்லம் கொடுப்பாங்கன்னா, எந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கோ, குறைபாடு உள்ள குழந்தையாக இருக்கிறதால தான் அதுக்கு செல்லம் கொடுப்பாங்க. அந்த குழந்தை நாளடைவில் என்ன பண்ணுன்னா, எங்கள் அப்பா அம்மா நான் இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு காலர் தூக்கி விடும். என்னை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த குழந்தை லேட்டாக வரும். நான் எனக்கு அந்த கலர்னால் அந்த கலர் தான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம். ஸோ எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு பிடிவாதம் பிடிக்கும். இந்த மாதிரி பிஹேவியர்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ இந்த குழந்தைகள் எல்லாமே நாளடைவில் பார்த்தீங்கன்னா மது எடுத்தாங்கன்னா மதுவுக்கு அடிமையாவாங்க சார். ஓகே சார். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்களை ஒதுக்கி வச்சுருவாங்கன்ற அந்த பயம் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுலாம் உங்களுக்கு நடந்துச்சா சார்? கண்டிப்பாக சார். அதாவது எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கள் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் சார். நான் வந்து எப்பவுமே ஒரு 10 பேர் 15 பேரோடு தான் இருப்பேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எனக்கு அந்த பழக்கம். அந்த நண்பர்கள் கூட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கின்னு, தமாஷ் பண்ணிக்கின்னு, கிண்டல் பண்ணிக்கின்னு, கேலி பண்ணிக்கின்னு, இது மாதிரி தான் இருந்தேன். ஸோ கடைசியில் வந்து எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாச்சு நாளடைவில். நான் வந்து சரியாக எனக்கு நல்ல சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஆள். என்னோடய பேச்சு ஸ்டாப் ஆச்சு. இந்த சென்ஸு என்னால் சரியாக பேச முடியல, அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவே முடியல. நான் கோ எஜுகேஷனில் படித்தேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் நிறைய பெண் பசங்க வருவாங்க. வந்துட்டு நல்லா எங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்க. எல்லாருமே சகஜமாக பழகுவோம். கடைசியில் அவங்க முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குடி பழக்கம்தான், இந்த மது பழக்கம்தான். நான் மதுக்கு அடிமையாயிட்டுன்றதை நான் ஒத்துக்கல. பட் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு நடக்குது இந்த மதுவால்ன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அவங்ககிட்ட என்னால் சரியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. நான் ஒரு தாழ்வு மனப்பான்மை, சுயபட்சாதாபத்துக்குள்ளே போய் மாட்டிக்கினேன். என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. ஸோ நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, குடிக்காதப்பா, நல்ல திறமை இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறிய, ஏன் குடிக்கிற, அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அங்கே படிச்சுட்டு ஏன்பா குடிக்கிறேன்னு தான் சொன்னாங்களே ஒழிய யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல, உனக்கு ஒரு குடி பிரச்சனை ஆயிடுச்சு, உன்னால் குடிக்க முடியாது, உனக்கு குடி நோய் இருக்குது, நீ ஒரு நோயாளின்றதை யாருமே புரிய வைக்கல. உங்களுக்கு அப்போ வந்து ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுத்துருந்தா நீங்கள் அப்போயே மாறி இருப்பீங்க. இப்போ இந்த மீடியாவில் இப்போ நீங்கள் கூப்பிட்டு அவேர்னஸ் பண்ணுறீங்க, இது எத்தனை பேர் மக்களுக்கு ரீச் ஆகும்? இதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருந்தும் அன்றைக்கெலாம் வந்து அவேர்னஸ் கிடையாது, அன்றைக்கி மீடியா கிடையாது, அன்றைக்கி ப்ராப்பர் அவேர்னஸ் கிடையாது. அதனால் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வரையும் நோயின்னு நிறைய பேருக்கு தெரியாது சார். குடி கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடி வரி ஒரு நோயின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு மனநோய் ஆச்சுலா? ஆமாம், பிரெயின் டிஸார்டர் தான் அது. ஓகே, ஆமாம். இது வந்து நம்ம குடிக்கிறதுனால உடல் பாகங்கள் தான் கெட்டு போகுதுன்றதெல்லாம் கிடையாது, தாண்டி ஒரு எண்ணத்தை தான் சார் பாதிக்கும். ஓகே, பிரெயினில், ஆமாம், பிரெயினை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அது பிரெயினை பாதிக்கும் போதோ, பிரெயின் தான் சார் மொத்தத்தில் நம்ம உடலை இயக்கிறதே நம்மளோட மூளை தான் சார். கண்டிப்பாக அந்த மூளையோட செயல்பாடுகள் எல்லாமே தப்பாக மாறும். தப்பாக மாறும் போதோ என்னோடய ஹார்ட் பீட் கூட ஃபங்க்ஷனிங் மாறும் சார். ஹார்ட் பீட் ஃபங்க்ஷனிங் மாறினா என்னோடய கிட்னியை பாதிக்கும், என்னோடய லிவர் பாதிக்கும். ஆல்கஹால் குறிப்பிட்ட அளவு தான் டைஜஷனே ஆகும், மீதி எல்லாமே ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போகும். மூளையோட செயல்பாடுகள் மாறும் போதோ என்னோடய பார்வை மாறும் சார், என்னோடய பேச்சு மாறும், என்னோடய செய்கை மாறும், என்னோடய எண்ணங்கள் மாறும். அடுத்தது என்ன பண்ணலாம், காசு நானே வீட்டில் சம்பளம் வாங்கி கொடுத்துருப்பேன், அந்த காசை நானே திருடலான்னு சொல்லி யோசிப்பேன். ஓகே, க்ரைம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வெரி குட். ஆமாம் சார். நம்ம இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேயே இருந்தேன்னு சொல்லிட்டீங்க, அங்கே உங்களை வந்து எப்படி சார் ட்ரீட் பண்ணாங்க? அதாவது ஆக்சுவலாக நான் டீஅடிக்ஷன் சென்டருக்கு போனதுக்கு காரணமே வந்து என்னோடய சூழல் சார். அப்பா வந்து என்னை வீட்டில் சேர்க்கல. இதெல்லாம் எந்த வருஷம் நடக்குது? இதெல்லாம் வந்து 2005 நடக்குது. 2000 வருஷம் முன்னாடி. 2004லேருந்து நான் 6 வரையும் நான் ரோட்டில் தான் சார் இருக்கிறேன். ரோட்டில் இருக்கிறேன். என்ன பண்ணீங்க? நான் வந்து எங்கள் அப்பா சேர்க்க மாட்டேன்டார். நான் குடிச்சிட்டு ரொம்ப பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தெருவில் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏரியாவில் பெரிய டான் ஆகணுன்ற ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசையில் என்ன பண்ணுறேன்னா, அந்த பயத்தோட வெளிப்பாடு தான். இன்றைக்கி ரவுடிஸ்ன்னு யாரும் கிடையாது சார். இப்போ நீங்களும் நானும் வெளியே போய் டீ சாப்பிட்டு வருவோம், அவங்களால வந்து தனியாக சாப்பிட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். புரியுதுங்களா? அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் சார் இந்த ரவுடிசமே. ஓகே, அந்த வன்முறை கையில் எடுக்கிறது வந்து பயத்தோட வெளிப்பாடு. அது எப்படி சார் வந்து கட்டுப்படுத்தலாம்? அதை கட்டுப்படுத்துறதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கணும் சார், நம்பிக்கையை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், ஞானம் வேணும். ஸோ இதெல்லாம் வளர எனக்கு இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு, இப்போ முந்தானத்தை நான் புளியந்தோப்பு போனேன், என் கார் மேலே ஒருத்தர் கள்ள தூக்கி அடிச்சிட்டான். அவன் வேற ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு என் காரில் கள்ள தூக்கி போட்டான். ஸோ இறங்கி என்ன பண்ணேன்னா, அந்த கல்லை தூக்கி ஓரமாக போட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். கூட இருக்கவன் என் காரில் வந்தவங்களாம் கேட்டாங்க, என்னப்பா அது மாதிரி பண்ணிட்டான், இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அவன் போதையில் இருக்கிறான், தெரியாமல் பண்ணிட்டான். அவன் உங்களுக்கு அவங்களோட மைண்ட் செட் புரிஞ்சிருக்கு. அவன் தெரியாமல் பண்ணிட்டான், நான் பண்ணது தான் அவன் பண்ணியிருக்கான். நான் அந்த மாதிரி பல ஆயிரம் கல்லை தூக்கி போட்டிருக்கிறேன், அவன் ஒரு கல்லை தான் தூக்கி போட்டான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது என்னால். அன்றைக்கி என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. என்னை யாராவது திட்டா கோவம் வந்துடும், எங்கள் அம்மா யாராவது திட்டா கோவம் வந்துடும், டக்குன்னு எதனா ஒன்று பண்ணிடலாமா. இதனால தான் ஜெயிலில் வந்து இன்றைக்கி 94% பேர் என்ன மாதிரி உள்ள ஆட்கள்
அதாவது மனதளவில் பலவீனமான உள்ள ஆட்கள் தான் குற்றம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். சிறையில் இருக்கிறது. ஆமாம், அவனால் சம்பாதிக்க முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, என்னால் இதை பண்ண முடியாது, அவனை மாதிரி என்னால் வாழ முடியாது, வறுமை, கல்வி இல்லை, இந்த மாதிரி உள்ள ஆட்கள் தான், எமோஷ்னலி வீக்காக இருக்கிற ஆட்கள் தான் இந்த க்ரைம்ஸ் எல்லாமே பண்ணி ஜெயிலில் இருக்குது. ஓகே. ஸோ அவங்க கெட்டவங்க கிடையாது, அவங்களும் நல்லவங்க தான். அவங்களுக்கு இந்த விஷயத்தை தான் வந்து அப்போ அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் எல்லாமே கண்டிப்பாக புரிய வைப்போம். கண்டிப்பாக அதுதான் சார் மறுவாழ்வு, அதுதான் மறுவாழ்வு மையம். ஸோ உண்மையான மறுவாழ்வு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு பின்னண்டு பிஸ்டல் வரையும் அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்போம். இல்லை சார், நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறது என்னன்னா, அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் வந்து அடிச்சிடுறாங்க, அங்கேயே வந்து கொண்டுடுறாங்க, இப்படின்ற நியூஸ் தான் பரவலாக வெளியே வருது. ஆக்சுவலாக உள்ளே என்ன தான் நடக்குது? சார் இப்போ வரும்போது பேசின்னு வந்தோம் சார், நானும் வரோம். அதாவது ஒரு நாய் வந்து மனுஷனை கடிச்சா அது வந்து நியூஸாக இருக்கக்கூடாது, ஒரு மனுஷன் நாயை கடிச்சா தான் நியூஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தவறான மெசேஜ் தான் நியூஸாக போகும், ஸ்பீடாக போகும் உங்களுக்கு ஒரு அது. ஆக்சுவலாக வந்து அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ட்ரீட்மெண்ட் சென்டரோட புரிதல் அவங்களுக்கு இல்லை. ட்ரீட்மெண்ட் சென்டரை பற்றி தெரியாதவங்க ட்ரீட்மெண்ட் சென்டர் நடத்தினா இப்படி தான் சார் ஆகும். ஓகே, அவங்கனால தான் இந்த பிரச்சனையா? ஆமாம், அந்த அனுபவம் உள்ளவங்க, அந்த அனுபவம் தேவையில்லை சார். இந்த ஃபீல்டில் இப்போ நீங்கள் வரீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வந்து உட்காந்திங்கன்னா யூ வில் ஷைன், நீங்கள் நல்ல டாப்பாக வருவீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறது போது அதுக்கேற்ற உங்களுக்கு ரிசல்ட் தான் வரும். அப்போ வந்து அவங்களும் அந்த கமர்ஷியலாக இல்லை வந்து பணம் பார்க்கலான்ற ஆரம்பிச்சாங்க. ஆமாம் சார், அதாவது என்கிட்ட முதல்ல ஆரம்பத்தில் 2 பேர் வேலைக்கு வந்தாங்க. வந்து ஒரு ஆளுக்கு அப்போ ஃபீஸ் வந்து 3000 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஃபீஸு. ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய்னா 50 பேருக்குன்னா ஆச்சு 1.5 லட்ச ரூபாய் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போய் தனியாக சென்டர் ஆரம்பித்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சென்டர் ஆரம்பித்தாங்க. அந்த சென்டர் என்ன பண்ணாங்கன்னா 2 பேரையும் ஒரே சீட்டில் உட்கார வச்சு கட்டி போட்டு போயிட்டாங்க பசங்க. போரூரில் கட்டி போட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு அந்த தெரியல, அவங்களுக்கு எப்படி நடத்தணும்னு தெரியல. நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்து திரும்பி வெளியே வந்து திருப்பி குடித்ததுனால எங்கள் அம்மா அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்லேயே ஒர்க் பண்ணுட்டாங்க. அங்கேயே சர்வீஸ் பண்ணுப்பா, நீ அங்கேயே இருப்பா, நிம்மதியாக இருக்கும்பா. எப்போல்லாம் எனக்கு சின்ன குழந்தைங்க 2 பேர் இருந்தாங்க, கல்யாணம் பண்ண மனைவி இருந்தாங்க. அப்போ தான் நான் நல்லா போகிறேன்னு நினச்சின்னு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற டைமில் நான் மறுவாழ்வு மையத்தில் இருந்தேன். ஸோ அது எவ்வளோ பெரிய நரகமான விஷயம். ஸோ நான் இருந்த அந்த வலி வேதனை எல்லாத்தையும் இன்றைக்கி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் சார் உள்ளே வரா. உங்களையும் ஒரு பெண் எப்படி சார் ஏற்றுக்கிட்டாங்க இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும்? ஆக்சுவலாக எங்கள் அம்மா அது நல்ல கேள்வி சார் இது. எங்கள் அம்மா வந்து நான் அந்த பொண்ணை கூட்டின்னு ஓடிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஏதோ பாய்சன் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. வர வச்சு எதை வச்சுமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க பொண்ணை. நியாயமான கேள்வி தானே இது. எதை வச்சுமா? அவன் வேலைக்கு போக மாட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போவான், ஜெயிலுக்கு போயிருக்கிறான், அவன் வந்து குடிக்கிறான். ஆமாம், எல்லாமே குடிக்கு அடிமையானவன். அவனுக்கே சாப்பாடு நாங்கள் தான் போடுறோம், எதை வச்சு நீ தாலி கட்டிக்கலன்னாங்க. ஆண்டி நான் மாற்றி காட்டுறேன்னாங்க. என் ஒய்ஃப் மாற்றி காட்டுறேன்னாங்க. 1 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. என் ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார் எங்கள் அப்பா கூட குடிப்பார், இவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை சார், எங்கள் அப்பா கூட அனுப்பிச்சிருங்க சார். என்னென்னு எனக்கா கோவம். உன் அலைபாய்தை சினிமா கூட்டின்னு போயிருக்கிற, கொக்கோ கோலா வாங்கி கொடுத்துருக்கேன், ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நீ என்ன என்னை விட்டு போகிறேன்ற. இதை ரோட்டில் போய் நின்னா எந்த பொண்ணுக்கும் எந்த ஆம்பளை வேணால் வாங்கி தருவான். கனவெல்லாம் நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. இந்த அடிப்படை அந்த வாலிப வயசில் செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யலை. ஒருத்தர் அந்த கணவன் மனைவி கட்டி பிடிச்சின்னு பைக்கில் போவான், ஒரு கோயிலுக்கு போவான், ஒரு பீச்சுக்கு போவான், ஒரு சினிமாவுக்கு போவான், வருவான், சம்பளம் வாங்குவான், குடும்பத்தை நடத்துவான், சிறப்பாக பண்ணுவான், அவன் குழந்தைங்களை படிக்க வைப்பான். இது எதுவுமே நான் பண்ணல சார். சரி சார், இவ்வளோ சொல்லிட்டீங்க. நீங்கள் பண்ண கலாட்டா எத்தனை பேர் மண்டையை உடைச்சிங்க, எவ்வளோ பேர் போட்டு உதச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது நானே சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் சார், பப்ளிக் நியூஸ் நிறைய பண்ணுவேன் சார். நான் வேறன்ற எதுவுமே பண்ணல சார். அந்த நான் 5 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் சார். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பெருமை கிடையாது. என்ன கிரைம் பண்ணிட்டு போனீங்க? இதுதான் சாதாரண, அதாவது நல்ல கேள்வி இது. என்ன பண்ணிட்டு போனேன்னு நான் சொன்னா சிரிப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக ஒரு தேன் மிட்டாய் எடுக்க போனேன் சார் ஒரு பங்க் கடையில். அதாவது சைட் டிஷ்ஷு எதுவும் இல்லை, காய குடுறா தேன் மிட்டாயின்னு சொல்லி எடுத்தேன். அவன் என்ன பண்ண, கையை பிடிச்சிக்கலாம், பாட்டிலே கை இருக்குது, இப்படி பிடிச்சிக்கலாம், விடமாட்டான். இப்படின்னு போது பாட்டில் கீழே வந்துச்சு. பாட்டில் கீழே வந்து அவன் தள்ளி விட்டான். ஒன்று என்ன பண்ணிட்டேன், எல்லா பாட்டிலையும் போட்டு உடச்சிட்டேன். வியாபாரி சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆமாம், ஒரு சிகரெட்டுக்காக, ஒரு தேன் மிட்டாய்க்காக, 50 ரூபா காசுக்காக ஃப்ரெண்டே வந்து ஸ்க்ரூ டிரைவரத்து குத்த போய் நிறைய நியூசன்ஸ் பண்ணி கேவலப்பட்டு, ஸோ ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்ற வாழ்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன். ஸோ வேறு வழி கிடையாது. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனால் தான் பயமாக இருக்கும், அடுத்த வாட்டி போய்ட்டு வந்தால் அதை மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி நான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதே மெயின்டைன் பண்ணி சுற்றின்னு இருக்க வேண்டியதான் ஏரியாவில்.
பல பேர் என்ன சொல்கிறாங்களா சார், ஜெயிலுக்கு கூட போயிடலாம், ஆனால் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு தான் போக முடியாதுன்ற. ஏன் கேட்குறேன்னா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனும் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்கான். எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதான் தோணுச்சு, என் கூட இருக்கும்போது நல்லா படிப்பான், நல்லா இருப்பான், கேஷுவலாக இருப்பான், ஃப்ரெண்ட்லியாக பழகுவான். திடீர்னு ஒரு நாள் ரீஹாபிலிட்டேஷன் போயிட்டு அவன் ஆளே காணும். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல, ரொம்ப நாள் ஆப்சென்ட்டு, ஆளே காணும். எங்கடான்னு பார்த்தா ஒரு வருஷம் இருக்கும். பார்த்தா நான் இந்த மாதிரி டிஎடிக் சென்டரில் வந்தேன் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீயாடா அப்படி போனேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் இவங்களோட மைண்ட் செட் இப்படி ஆகுது? அதாவது ஆக்சுவலாக டிஅடிக்ஷன் சென்டருக்கு அனுப்பாதீங்க, போலீஸ் ஜெயிலுக்கு வேணால் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி 90% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்கும். இந்த இடத்துல காலையில் 6 மணிக்கு லாக்அப் திறந்து விடுவான், 6 மணிக்கு லாக்அப் பண்ணிவிடுவான். இந்த 6லேருந்து 6 வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியே சுற்றின்னு இருக்கலாம். உங்களுக்கு எல்லா சகல வசதிகளும், உங்களுக்கு எல்லாமே இதர பொருட்கள் எல்லாமே அங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரீஅடிக்ஷன் சென்டரில் உங்களுக்கு எந்த அவைலபிலிட்டியும் கிடையாது. காலையில் 5:30க்கு எழுந்திரிக்கணும் சார். எழுந்திரிக்கலைன்னா எழுப்பி விடுவோம். நீங்கள் எழுப்புற வரையும் எழுப்பின்னு இருப்போம் நாங்கள். சரி, அதில் வந்து நீங்கள் எதுவும் ரொம்ப வயலண்ட்டாக ட்ரீட் பண்ணுவீங்களா? இல்லை, எழுந்திரிக்கணும்ல. 5:30க்கு எழுந்திரிக்கல சார் வயலண்ட். இல்லை சார், இப்போ நான் வந்து அந்த சென்டரில் இருக்கிறேன், 5:30 மணிக்கு நான் எழுந்திரிக்கல, தொட்ட ஏன்னா தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன் நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணுவோம்? நடிக்கக்கூடாதுல்ல. நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் நடிச்சுட்டு எதனா சாதிச்சுட்டு வந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டு யுவர் நத்திங்கிற போது தான் உள்ளே வந்தேனே. நான் 0 ஆகி தான் சார் உள்ளே வரேன். நான் இங்கே வந்து நான் ஹீரோவாக ட்ரை பண்ணுவேன். நான் எழுந்திரிக்க மாட்டேன். நான் வீட்டில் இப்படி இருந்தேன். இப்போ நான் மறுவாழ் மையத்துக்கு போகும்போது அப்படி தான் இருந்தேன். 5:30 மணிக்கெலாம் நான் எழுந்திரிக்கவே இல்லை. 6:30 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். நான் ஒரே கட்டிலில் ரொம்ப நாளாக படுத்துன்னு இருந்தேன். அந்த கட்டில் யாருக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ அந்த கட்டில் படு. புதுசாக யாராவது வந்தாலும் அவனை கரெக்டாக பண்ணுறது, அவனை ராகிங் பண்ணுறது. ரீஅடிக்ஷன் சென்டர்லேயே காலேஜ் மாதிரி ராகிங் பண்ணுவோம். அங்கேயே இதை எடுத்துனுவா, அது எடுத்துனுவா, எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. வீட்டில் வந்தாங்களா பார்க்க மிச்சர் எடுத்துனுவா, ஸ்வீட் எடுத்துனுவான்னு சொல்லிட்டு நான் வாங்கி சாப்பிட்றது. நம்மளுக்கு அங்கே வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பணம் கட்ட கஷ்டப்படுறாங்க, மனைவி கழுத்தில் தாலியில் வந்து ஒரு துண்டு நகை கூட இல்லை. இதை பற்றி எதுவுமே யோசிக்கிறதுக்கு என்னால் முடியல. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது என்னோடய டாம்பிக நடத்தை என்னை விட்டு போவே இல்லை சார். இது பிறவி குணம் சார். இது சில குணங்கள் வந்து பிறவிலேயே என் கூட பிறந்தது. இயலாமையோட வெளிப்பாடு என்கிட்ட இல்லை, இருக்கிற மாதிரி காட்டுவேன். நான் அன்றைக்கி தான் வீட்டில் வந்து பழைய சாதம் சாப்பிட்டு வந்திருப்பேன் சார். யாராவது ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா, 4 பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருப்பாங்க, இல்லை சாப்பிட்டே மச்சானாங்க பிரியாணி சாப்பிட்டு வந்தாங்க. ஒரு அன்னெசரி போய் எதுக்குன்னா என்னோடய இயலாமை எங்கள் வீட்டில் அதான் இருக்குது, அதை சொன்னால் அசிங்கமாகிடும்ன்றதுக்காக இதை ஒரு பொய்யை சொல்கிறது. இந்த பொய் பேசி 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 எனக்கு பொய் பழக்கமாயிடுச்சு. இல்லை, என் உறவினர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் வந்து உள்ள சரியாக வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா என்னை வந்து டாய்லெட் கழுவ வைப்பாங்க, அதுவும் கையிலே துடைக்க வைப்பாங்க அப்படின்ற இதெல்லாம் உண்மையா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு மனிதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்களே சார். ஸோ ஒரு டாய்லெட்டை கை விட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் யாரும் விட மாட்டாங்க. ஆனால் டாய்லெட் கிளீனிங் இருக்குது, அது ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க பண்ணுவாங்க. மற்றபடி என் டாய்லெட்டை நான் க்ளீன் பண்ணல. அது தப்பு. என் டாய்லெட்டை நான் யூஸ் பண்ணுற பாத்ரூமை நான் தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி என் வீட்டில் வந்து என் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மற்ற பாத்ரூமுக்கும் என் பாத்ரூமுக்கும் வித்தியாசம் இருக்கும் சார். ஏன்னா மறுவாழ் மையத்தில் அதை நான் ட்ரெயின் பண்ணது தான். என் இடத்த நான் சுத்தமாக வச்சுக்கணும். நான் போய் குளிக்க போகிறேன், நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த டாய்லெட்டை, நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பாத்ரூமை, நம்ம இட் ஷுட் பி நீட், அவ்வளோதான். அது நீட்டாக இருக்கணும். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இருக்க பசங்க எப்படி சார் இருக்காங்க? இப்போ உள்ள பசங்க சார், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பசங்க வந்து வேறு மாதிரி, இப்போ வேறு மாதிரி கிடையாது சார். அதாவது காலகட்டம் மாறும் போதும் ட்ரக்ஸு வேணால் மாறுச்சு. ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அது ஒன்றே தான் சார். அந்த நோயின் தன்மை ஒன்று தான். அவன் ஒரு நோயாளி, அவன் மனதளவில் பலவீனமானவன். அவனால் முடியாமல் தான் சில விஷயங்களை சொல்கிறான். அவனோட இயலாமையும் அவனோட அறியாமையும் தான் அது வெளிப்படுத்தினே இருக்குது. அவனுக்கு முதல்ல அந்த அறிவை கொடுத்துடணும் சார். அவனுக்கு பேசிக் அறிவை கொடுத்துட்டோம்னாலே அவன் புரிஞ்சுப்பான். ஸோ அப்போ வந்து குடிகாரம் வந்து எல்லாருமே வந்து மனதளவில் புரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 100% அதுதான் சார். அவன் தெரிஞ்சு பண்ணவே இல்லை சார். எந்த ஒரு குடிகாரனும் தெரிஞ்சு பண்ணவே இல்லை சார், தெரியாமல் பண்ணுறான் சார். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன், எல்லாரும் குடிப்பாங்க, போதையில் கலாட்டா பண்ணுவாங்க, ஆனால் அந்த அளவு இருக்கும். ஓ, நேற்று நான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கும். அந்த அறிவு எனக்கு இல்லையே. ஓகே, அதில் வந்து 100ல் 2-3 பேருக்கு தான் அந்த மாதிரி இருக்காங்க. 100ல் 10-20 பேர் அதில் பாதிக்கப்படுறான் சார். 100 பேர் குடிக்கிறான்னா 2 பேர் நோயாளியாக மாறுறான். மீதி 80 பேர் அழகாக தானே குடிக்கிறான். இப்போ அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு நீங்கள் போய் அழகாக சாப்பிட்டு அதோட அடுத்த வாரம் சாப்பிடுவீங்க. என்னால் அது மாதிரி முடியாது. நான் உங்களை பார்த்துட்டு நானும் அதை பண்ணேன்னா நான் திரும்பி எங்கள் ஏரியா ஒயின் ஷாப்பில் போய் சுற்றின்னு இருப்பேன் அடுத்த கட்டிங்க்கு. அவங்களுக்கு அதை நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ஜெனட்டிக்ஸ் இருக்கா சார் அதில்? ஆமாம், ஜெனட்டிக்கும் இருக்குது. ஓகே சார், நம்ம இந்த டிஅடிக்ஷன் சென்டரை பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம பல விஷயம் பேசலாம் சார். தேங்க்யூ.